மூணாவது, இந்த எம்மாவூர் இந்த காரியத்தை குறித்து நீங்க நல்லா கவனிங்க. புறஜாதி என்கிறத வேதம் என்ன சொல்லுது? காட்டு ஒலிவா மரம் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல ஒலிவா மரம் சொல்றாரு. அப்ப காட்டு ஒலிவா மரத்துல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? நல்ல ஒலிவா மரத்துல ஒட்ட வைக்கிருக்காரு. அப்ப அந்த நல்ல ஒலிவா மரத்தோட சுபாவம் என்கிட்ட இருக்கா? நல்ல ஒலிவா மரத்தோடைய சுபாவம் இருக்கா? கேரக்டர் என்கிட்ட இருக்கா? நல்ல ஒலிவா மரம் எப்படி வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், அதன்படி வாழ்றதான் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க ஐயா, என் வாழ்க்கை எப்படி இருக்கா? வேதம் சொல்லுகிறபடி என் வாழ்க்கை இருக்கா? வேதம் சொல்லுகிறபடி நான் நடக்கிறேனா? வேதம் சொல்லுகிறபடி நான் பேசுகிறேனா? வேதம் சொல்லுகிறபடி பார்க்குறோமா? போன வாரம் கூட நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம். என்ன? என்னுடைய கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? பலன் அளித்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரு. உங்க கை சுத்தமா இருக்கா? என் கண்ணு என்ன பார்க்குது? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக என் பார்வை எப்படி இருக்கு? என் சிந்தை எப்படி இருக்கு? என் குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? என் இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருது? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கவனிக்கணும். நான் காட்டு ஒலிவா மரமா இன்னும் இருக்கிறேனா, இல்லை நல்ல ஒலிவா மரத்தினுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கா? நல்ல ஒலிவா மரம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சகரியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஆயில் எங்க நிரப்புச்சு? கர்த்தருடைய குத்து விளக்கு, பொன் குத்து விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த குத்து விளக்கை நிரப்புச்சு. அதாவது என்னன்னா, இப்போ நீங்களும் நானும் தான் யாரு? ஒலிவா மரம். இந்த ஒலிவா மரம் என்ன பண்ணணுமா? சபையாகி இந்த குத்து விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கறது யார் தான்? நாம தான். நம்மகிட்ட இருந்து எண்ணெய் வருதா? சபையில் நாம நின்னா சபை நிரப்பப்படுதா? நாம சபையில் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்கு போனா அந்த பிரச்சனை அங்க நிரப்புதான்? நாம போய் ஒருத்தங்களுக்கு ஆலோசனை சொன்னா அவங்க மனம் திரும்புறாங்களா? நாம ஒருத்தங்களோட பேசினா துக்கத்தோடு இருக்கிற அவங்க மனது ஆறுதல் படுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணன்னு போறோம். அந்த இடத்துல போகும்போது இன்னைக்கு எனக்குள்ள அந்த அபிஷேகம் ஒலிவா மரமான நான் இருந்தா, அந்த ஒலிவா மரத்துல இருந்து என்ன வரும்? அந்த அபிஷேகம் வரும். அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். எனக்குள்ள என்ன இருக்கு? என் வீடு எப்படி இருக்கு? சமாதான தாபரமா இருக்கா? நாம எல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், ஒரே சபையில தானே இருக்கோம். நம்ம வீடு அபிஷேகம் நிறைந்த வீடா இருக்கா, இல்லை புலம்பலும் முறுமுறுப்பும் சண்டையும் சச்சரவும் நிறைந்த வீடா இருக்கா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்தே கர்த்தர் நம்மளை நல்ல ஒலிவா மரமா மாற்ற விரும்புகிறார். நல்ல ஒலிவா மரம் தான் நீங்க மந்த இருதயம் உங்களுக்கு இல்லை. காட்டு ஒலிவா மரம் இன்னும் இருக்கு, ஜென்ம சுபாவம் இன்னும் இருக்கு, எனக்குள்ள இன்னும் கீழ்ப்படியாம இருக்கு, இன்னும் அந்த பழைய அசுத்த பாவம் என்கிட்ட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நான் எப்படி ரட்சிக்கப்படாத போய் எப்படி கோவப்படுவனோ, எப்படி கெட்ட வார்த்தையை பேசுவனோ, எப்படி ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேனோ, அதே போல நான் இப்பவும் நடக்கிறேன்னா நீ ரட்சிக்கப்பட்ட பாவி. என்னது? ரட்சிக்கப்பட்ட பாவி. நீ மனம் திரும்பாத பாவி. ஒரு நாளும் பரலோகத்துக்கு உனக்கு பங்கே கிடையாது. அல்லேலூயா.